வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட வடமாநில கட்டட தொழிலாளி ஒருவர் சென்னையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் அரசு சார்பில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி வெயிலால் பாதிக்கப்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொதுநல மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான கட்டட தொழிலாளி சச்சின் என்பவர் காஞ்சிபுரம் அருகே கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் இன்று அதிகாலை மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி வேலு என்பவர் பூந்தமல்லியில் கட்டடப் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென்று வெளிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்தார். இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிய போதும் அவருக்கு சிறுநீரகம், கல்லீரல் போன்றவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நல்லா தான் போனேன், காலைல நல்லா தான் போனேன், அறிகுறியில் இது இல்லை, நல்லா தான் போனேன். 1:30 மணி மேலே தான் கொஞ்சம் டயர்டாகுன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காந்தேன். திடீர்னு லைட்டாக கை கால்லாம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தமே கை கால்லாம் பிடிச்சிச்சு, கம்மி படுத்துட்டேன் தரையிலே. ஏஞ்சி நிற்க முடியல, ஏஞ்சி வர முடியல என்னால். இந்த 3 நாள் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு திடீர்னு ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னே டாக்டர் வந்து பார்த்தாங்க. திரும்பி என்ன சொன்னாங்க? திருப்பி சொல்லிடுறாங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி சொல்லிடுறாங்க, இன்னைக்கு அனுப்புறேன்னு.